ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ராகி மாவையும் ரவாவையும் வச்சு நான் உப்புமா செஞ்சு காட்ட போகிறேன். இது கேழ்வரகு மாவு. இது ஓரளவு எடுத்துக்கோங்க. அதே அளவில் ரவா எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ நான் உப்புமா செய்ய போகிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது செய்கிறதுக்கு நார்மலாக நம்ம உப்புமா செய்கிறதுக்கு என்னென்ன போடுறோமோ அதுதான் போட போகிறோம். மாவு மட்டும் இப்போ நம்ம கேழ்வரகு மாவு அதில் ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ராகி மாவையும் கேழ்வரகு மாவையும் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெய் ஏதாவது ஊற்றி நம்ம வறுத்துக்கணும். ரவாவை எப்படி நம்ம உப்புமா செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து எடுப்போமோ அதே மாதிரியே நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான். மற்றபடி இதில் வேறு எந்த கஷ்டமான வேலையும் கிடையாதுங்க. இதுக்கு மற்றபடி தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நார்மல் ரவா உப்புமாவுக்கு நம்ம என்னென்ன போடுவோமோ அதே தான். கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், பாருங்கள், இஞ்சி கொஞ்சோண்டு நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக, பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன், வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க. கொஞ்சமாக நெய் ஒரு ஸ்பூனு நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்குவேன். எண்ணெய் நம்ம தேவையான அளவு எண்ணெய். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். வேறு ஒன்றுமே இதுக்கு அதிகமான பொருள் எதுவும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரவாவையும் கேழ்வரகு மாவையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரவாவையும் கேழ்வரகு மாவையும் வறுத்துக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எந்த எண்ணெய் நீங்கள் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரவா போட்டுடலாம். வறுத்துக்கலாம். ரவா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கேழ்வரகு மாவை இதில் போட்டுடலாம். ரவா கொஞ்சம் வறுபடட்டும். ரவா பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு. இப்போ இந்த மாவு கொட்டிடலாம். அதில் கேழ்வரகு மாவு அதையும் சேர்த்து இதில் வறுத்தரலாம். கொஞ்சம் வறுபடட்டும். நல்லா வறுபட்டுடுச்சு. வாசமும் வந்துடுச்சு. நல்லா வாசம் வருது. ரவாவும் கேழ்வரகு மாவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அடுத்து உப்புமா தாளிச்சிடலாம். நான் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய். இது கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதுக்காக தான். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும். சூடாகட்டும். உங்களுக்கு முந்திரி பருப்பு போட்டால் பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இதில் வதக்கும் பொழுது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் போட்டு வதக்கும் பொழுது அதிலே முந்திரி பருப்பை போட்டு நீங்கள் வறுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுடலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுடலாம். இப்போ உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். இதுலேயே இவ்வளோ போடுறேன். பார்த்துக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டுருங்க. வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. உப்புமாவுக்கெல்லாம் ரொம்ப வெங்காயம் வதங்க வேண்டியதில்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ கலர் மாறிடுது. இப்போ அடுத்து இஞ்சி போட்டுக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, இப்போ ஒரு கப்பு மாவு எடுத்தோம்னாக்கா 2 கப்பு தண்ணி வைக்கணும். நம்ம ஒரு கப்பு ரவா, ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கோம். அப்போ 4 கப்பு, 2 கப்பு எடுத்துருக்கேன். 4 கப்பு தண்ணி ஊற்றணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப செவக்கெல்லாம் வதங்க வேணாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த கப்பால் தான் நான் ரவாவும் கேழ்வரகு மாவும் அளந்து எடுத்தேன். இதிலே தண்ணி ஊற்றிடலாம். 4 கப்பு தண்ணி ஊற்றுறேன். 1
2 3 4 தண்ணி வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு சூடாகட்டும், கொதிக்கட்டும். கொதிக்குது. இப்போ இந்த மாவு வந்து இதில் கொட்டிடலாம். இந்த கேழ்வரகு மாவும் ரவாவும் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டி விட்டுறலாம். கட்டி பிடிக்கும், கொஞ்சம் வந்துட்டு கிண்டி விட்ருங்க. அப்படியே போட்டோன்னா கொஞ்சம் அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே கரண்டியால் அப்படியே நம்ம வந்துட்டு அப்படி செஞ்சு விட்டோம்னாக்கா அதை கட்டியெல்லாம் கொஞ்சம் இதாகிடும். நான் இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன் அடுப்பை. அவ்வளோதான். ரவா வந்து உங்களுக்கு டக்குன்னு வெந்துடும். கேழ்வரகு மாவு வந்துட்டு உடனே வந்துட்டு கொஞ்சம் வேகணும், இல்லைன்னா வயிற்றுக்கு வந்து ஒத்துக்காது. அதனால் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு மூடி சிம்லேயே வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இடையில வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தட்டை எடுத்துகிட்டு அப்பப்போ வந்து கொஞ்சம் கிண்டி விட்ருங்க. கொஞ்சம் வேகட்டும், அப்படியே சிம்லேயே வச்சுட்டு வேக வைக்கலாம். கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து நீங்கள் கிண்டி விட்ருங்க. எப்படி இருக்குது பார்க்கலாம். நான் ஒரு 2 வாட்டி வந்துட்டு கரண்டி எடுத்துகிட்டு கிண்டி விட்டேங்க. மூடி எடுத்துகிட்டு கிண்டி விட்டேன். 2 வாட்டி கிண்டி விட்டுட்டேன். கொஞ்சமாக வந்துட்டு மேலே கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி விட்ருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் வேணான்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு நெய் கூட ஊற்றி விடலாம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் அப்படியே சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்துட்டு நான் மூடி வச்சு வேக வச்சுட்டேன். அவ்வளோதான் உப்புமா. ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ராகி மாவு உப்புமா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இப்படியே வந்துட்டு கவுத்துக்கலாம். சுடுது. அவ்வளோதான், சூப்பராக வந்துட்டு கேழ்வரகு மாவு ரவா 2த்தையும் சேர்த்து வச்சு உப்புமா சூப்பராக செஞ்சாச்சு. இதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன். தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன். அதுக்கு இதுக்கு சூப்பராக இருக்கும் சட்னி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? கொஞ்சம் சூடாக இருக்குது, கொஞ்சமாக டேஸ்ட்டு பண்ணுறேன். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.